டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் காளி கோவில் காவலாளி அஜித்குமார் மீது நகை திருட்டு புகார் அளித்த நிகிதா மீது வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்வதாக பலரும் புகார் அளித்திருப்பது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இந்த புகார்களின் விவரம் வெளிவந்த நிலையில் நிகிதாவை பிடித்து விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கை வலுத்து வருகிறது. இந்த நிலையில் நிகிதா தனது சொந்த ஊரில் இல்லை, கைதுக்கு பயந்து ஊர் ஊராக சுற்றுவதாக நெட்டிசன்கள் கூறுகிறார்கள். கோவையில் தஞ்சமடைந்ததாகவும் நேரில் பார்த்தவர் போலீசாருக்கு தகவல் சொல்லியும் கண்டுகொள்ளவில்லை என்றும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் காளி கோவில் காவலாளி அஜித்குமார் மீது நகை திருட்டு புகார் அளித்த நிகிதா திண்டுக்கல் அரசு கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். இவரை பற்றி பல்வேறு தகவல்கள் தினமும் வெளிவந்தபடி உள்ளன. இவர் ஓய்வு பெற்ற துணை கலெக்டரின் மகள் என்று உறவினர்கள் கூறுகிறார்கள். இவரால் பாதிக்கப்பட்டதாக பலரும் குற்றச்சாட்டி பேட்டிகளை அளித்து வருகிறார்கள். எனவே நிகிதாவை போலீசார் விசாரணைக்கு அழைத்து நகை திருட்டு உண்மையிலேயே நடந்ததா இல்லை பார்க்கிங் பிரச்சனையில் நடந்த தகராறு காரணமா என்று விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வருகிறார்கள். மதுரை மாவட்டம் திருமங்கலம் ஆலம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயபெருமாள். இவரது மனைவி சிவகாமி அம்மாள். இந்த தம்பதியின் மகள்தான் நிகிதா. இதில் ஜெயபெருமாள் துணை கலெக்டராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் என்று உறவினர்கள் தெரிவித்தனர். நிகிதாவும் அவரது தாயாரும் சேர்ந்து முக்கிய பிரமுகர்களின் உதவியாளரை தெரியும் என்றும் அவர் மூலமாக அரசு வேலை வாங்கி தருவதாக ஆசை வார்த்தை கூறி சிலரை ஏமாற்றியதாக குற்றச்சாட்டுகள் வந்த வண்ணம் உள்ளன. 2010ஆம் ஆண்டு அரசு வேலை ஆசையில் ரூபாய் 16 லட்சம் வரை சிலர் கொடுத்ததாகவும், ஆனால் வேலை வாங்கி தராத நிலையில் பணத்தை திருப்பி கேட்டபோது சம்பந்தப்பட்டவர்களை மிரட்டியதாகவும் புகார் உள்ளது. இந்த புகாரின் பேரில் அவ்வப்போது திருமங்கலம் தாலுகா காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதுபற்றி கடந்த 2010ஆம் ஆண்டில் சிவகாமி அம்மாள் மற்றும் அவரது மகள் நிகிதா உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வந்துள்ளன. இதேபோல மதுரை மாவட்டம் செக்கானூரணி அருகே தேங்கல்பட்டியை சேர்ந்தவர்களையும் கல்லூரியில் பேராசிரியர் பணி வாங்கி தருவதாக ரூபாய் 25 லட்சம் வாங்கி மோசடி செய்ததாக பல ஆண்டுகளுக்கு முன்பு சிவகாமி அம்மாள் மற்றும் அவரது மகள் நிகிதா மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. அதேபோல திருமங்கலத்தை சேர்ந்த அவருடைய உறவினர் தெய்வம் என்பவர் கூறுகையில், மதுரை மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில், நிகிதா என் உறவினர் 2 நாளில் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி கடந்த 2010ஆம் ஆண்டு 9 லட்சத்தை அவர் மூலம் அவருடைய குடும்பத்தினர் பெற்றார்கள். இதேபோல என் உறவினர் வினோத்திற்கு கிராம நிர்வாக அலுவலர் வேலைக்காக 7 லட்சம் மொத்தமாக 16 லட்சத்தை கொடுத்து ஏமாந்துள்ளோம் என்று குற்றம் சாட்டி நேற்று பேட்டியளித்தார். அடுத்ததாக புகார்கள் வந்த வண்ணம் உள்ளது. நேற்று நிகிதா விளக்கம் அளித்திருக்கிறார். அப்போது அவர் கூறுகையில், நான் தலைமறைவானதாக கூறுகின்றனர். நான் என்னுடைய வீட்டில்தான் இருக்கிறேன். விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளித்து வருகிறேன். அஜித்குமார் இறந்ததில் நானும் எனது தாயாரும் வேதனையில் இருக்கிறோம். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே உள்ள மடப்புரம் காளி கோவிலில் காரை பார்க்கிங் செய்வதற்கு முன்பு எனது தாயாருக்கு சக்கர நாற்காலியை எடுத்து வந்த காவலாளி அஜித்குமார் 500 ரூபாய் கேட்டார். அப்போது எங்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த நிலையில் நிகிதா சொந்த ஊரில் இல்லாத நிலையில் கைதுக்கு பயந்து ஊர் ஊராக தஞ்சமடைவதாக நெட்டிசன்கள் குற்றம் சாட்டி வருகிறார்கள். நிகிதாவை பிடித்து விசாரிக்க வேண்டும் என்றும் அரசு வேலை மோசடி, நகை திருட்டு புகாரின் உண்மைத்தன்மை ஆகியவற்றை விசாரிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்து வருகிறார்கள். இந்த நிலையில் கோவையில் நிகிதாவை பார்த்த சிலர் அவரை வீடியோ எடுத்துள்ளனர். நேரில் பார்த்த ஒருவர் போலீசாருக்கு தகவல் சொல்லியும் கண்டுகொள்ளாததாக குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது. கோவை பொள்ளாச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பிரபல தேநீர் விடுதியில் இன்று காலை நிகிதா தனது தாயார் மற்றும் கார் ஓட்டுநருடன் இருந்திருக்கிறார். இதை கண்ட ஒருவர் தனது செல்போன் மூலம் காட்சியை பதிவு செய்து போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளார். ஆனால் காவல்துறையினர் சிறிதும் கண்டுகொள்ளவில்லையாம். சுமார் 2 மணி நேரம் அமர்ந்திருந்த நிகிதா கோவையை நோக்கி காரில் சென்றுள்ளதாக தெரிகிறது. தற்பொழுது நிகிதா தேநீர் கடையில் அமர்ந்திருக்கும் காட்சிகள் இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.